The backstabbers, முதுகில் குத்தியவர்கள். யார் முதுகில் குத்தியவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் குத்தியவர்கள். ஓட்டு போட்ட 5 தொகுதிகள் மக்களுடைய முதுகில் குத்தியவர்கள். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்காங்க வெற்றி சர்டிஃபிகேட்ல. அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக ஆட்சி கூட்டணியை மாற்றி அவங்கள சப்போர்ட் பண்றோம் இவங்கள சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி திமுக தொண்டனுடைய வியர்வையும் ரத்தமும் சிந்தி பெறப்பட்ட வெற்றி இது. அதை யாரும் மறந்துடா. காங்கிரஸ் தொண்டர்கள் இல்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன இறங்கி வேலை பார்த்தாங்களா? இந்த துறை அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன். The backstabbers, முதுகில் குத்தியவர்கள். ஒரு சில பேர் இருக்காங்க. இப்ப ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாவூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆயிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. தொடர்ந்து காங்கிரஸை அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றும் எம்பி ஜோதிமணி பதிலடி கொடுத்துள்ளார். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் உள்ளபோதும் கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சர் அண்ணனுக்காகவும் தான் அனுசரித்து போகிறோம் என்றும் அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதுகில் குத்தியவர்கள். திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசியதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பு கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்ன இது பரவுது. திமுகவினுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. முதுகில் குத்தியவர்கள். பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. பராசக்தியில அதனுடைய அந்த இந்திய இனிப்பு பத்தி தான் அது போட்டு. அப்ப இதெல்லாம் நடந்தது உண்மை. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, you would have to leave. The backstabbers, முதுகில் குத்தியவர்கள். தலைநிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமையே தேவை என உணர்ந்து காங்கிரஸ் நிர்வாகி கவிதா திமுகவில் இணைந்ததாக செந்தில் பாலாஜி பதிவிட்டிருந்தார். இதற்கு காங்கிரஸைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எதிர்வினையாற்றியுள்ளார். கூட்டணி தர்மம் என்பது 2 பக்கமும் இருக்க வேண்டும் என்றும் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எக்ஸலத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமக்கு இருப்பதாகவும் ஜோதிமணி சுட்டிக்காட்டியுள்ளார். The backstabbers, முதுகில் குத்தியவர்கள். நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு.